ஹாய். இன்னைக்கு நம்ம BQYA அப்படிங்கிற ஒரு மைக்கோடைய பிராண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். $699 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான்னா ஸ்கேன் QR கோட் அண்ட் சென்ட் தி ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ரேட்டிங் அமிச்சா என்ன கொடுப்பானா? சரி, கெட் கேஷ்பேக் ஆஃப் ₹100 ஆன் கிவிங் 5-star ரேட்டிங். ஸோ கிளிக் ஃபார் ஸ்கேன். நம்ம இதை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் இவன் எப்படி கேஷ்பேக் கொடுப்பான்? ₹100. ஓகே, இது என்ன கொடுத்துருக்கானா, இந்த மைக்குக்கான எலிமருந்து சீட்டு என்ன போட்டிருக்கானா, சார்ஜ் 1 hour பிஃபோர் யூஸ், ஓப்பன் செட்டிங்ஸ் இன் மொபைல், ரைட் ஓடிஜி அண்ட் சர்ச், எனேபிள் ஓடிஜி கனெக்ஷன், யுவர் மைக் இஸ் ரெடி. ஓகே, என்ன போட்டிருக்கான்னா இதுதான் போட்டிருக்கான். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணணுமா, மைக் வந்து 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் மொபைலோட செட்டிங்குள்ளே போயிட்டு ஓடிஜி அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இப்போ மைக் ரெடி அப்படிங்கிறான். சரி, வாங்க மைக் எடுத்து பார்த்துருவோம். மைக் இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிடலாம். இது மைக்கு. அப்புறம் இது வந்து ப்ளூடூத்தோடைய ஓடிஜி. ஓகே, அடுத்து உள்ள ஏதோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து இந்த பி டைப் கேபிள், இது கனெக்டர் எதுக்குன்னா இந்த இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பி டைப் மொபைலோடது போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் சிஸ்டம் கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கேபிளோட இது. இது ஆப்பிள் ஃபோனுக்கான ஆப்ஷன், இதுவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த பாக்ஸ் உள்ள ஒரு சீட் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோடைய எலிமருந்து சீட்டு இதுதான். அடுத்தது இது ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம செக். ஓகே, இது வந்து இந்த சார்ஜர், இந்த மைக்கோடைய சார்ஜர் தான் இது. ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது வந்து BQYA அப்படிங்கிற ஒரு மாடல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த பாக்ஸில் அப்படி எதுவும் நேம் போடவே இல்லை. ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இந்த ஒரு இதுவும் வந்து ஒரு ஆர்டினரி மைக் தான். மற்ற பிராண்ட் மாதிரி ஏதாவது மற்ற பிராண்ட்ஸ் நேம் போட்டிருப்பாங்க அமேசானில், அதே மாதிரி ஆர்டினரி மைக் தான் இது. ஒன்றும் பிராண்டட்னு சொல்ல முடியாது. ஸோ ஏற்கனவே ஒரு மைக் பார்த்தீங்கன்னா ஒயர் மைக் கொடுத்துருந்தாங்க, முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தேன். அது BOYA, போயா அப்படிங்கிற பிராண்டோடைய மைக் அது. ஆனால் அது நல்ல பயங்கரமான சேல்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு நேம்ல BQYA அப்படிங்கிற பிராண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது போயா அப்படிங்கிற பிராண்டுக்கு பதிலாக BQYA. போயா பிராண்டு பார்த்தோன்னே டக்குன்னு சரி இது வந்து ஏற்கனவே நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு, நல்ல மைக்கு அப்படின்னு நினச்சி உடனே வாங்கிடுவாங்கன்ட்டு BQYA அப்படிங்கிற நேம் போட்டு சும்மா நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மெகாபாட், அப்புறம் இன்னும் நிறைய மைக் நேம்ஸில் வந்து போட்டிருக்காங்க, பிராண்ட் நேம்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே லோக்கல் மைக் தான். ஸோ நீங்கள் எதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ காலம் இதோடைய லைஃப் டைம் வருங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு மாதமும் வந்தாலும் வரலாம், இல்லை ஒரு டைம் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடலாம், எப்படி வேணால் ஆகும். ஸோ நீங்கள் பிராண்டடாக ஏதாவது, இது சும்மா இப்போ பிகினர் யூடியூபருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி மைக்கே போதும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தரமான மைக்லாம் வாங்கணும் அப்படின்னா, ஒயர்லெஸ் மைக் வாங்கணும்னா ஒரு
20,000 30,000 அந்த ரேஞ்சில் வரும். வசதி இருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே, இதோட இந்த அன்பாக்சிங் முடிச்சிரும். நன்றி, பாய்.